ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீரோடை தேடும் மான் போல அத்தியாயம் 3. மகளின் கல்யாணத்தை பற்றி ஏற்கனவே தியாகு பிளான் பண்ணி இருந்தார். சொந்த ஊர் பக்கம், அதுவும் மனைவியின் ஊர் பக்கம் உள்ள படித்த நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கணும். இங்கே மேட்ரிமோனலில் பதிந்து வைத்தாலும் இங்கே உள்ளவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தை பற்றி என்ன தெரியும்? அதே மாதிரி வரும் மாப்பிள்ளையின் குடும்பம் பற்றி என்ன தெரியும்? அவரவர் இடத்தில்தான் அவரவருக்கு மதிப்பு. எனவே தான் ஊர் பக்கம் மாப்பிள்ளை பார்க்க நினைத்தார். பரிவர்த்தனை கூட, அப்பா அக்கா சிட்டியில் வளர்ந்த பெண், நீங்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பையனை பார்க்குறீங்க, அது ஒத்து வராது. என்னதான் பசங்க சிட்டியில் வந்து படித்து வேலை செய்தாலும் அவங்க பழக்க வழக்கம் மாறாது. வெளியே டிப்டாப்பாக இருப்பாங்க, உள்ளே சில பழக்க வழக்கம் மாறாது. அது தப்பில்லை, நல்லது தான். அவங்க எங்கே போனாலும் அடிப்படை பழக்க வழக்கம் குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது தான். அடுத்தவரை பாதிக்காத, முகம் சுளிக்க வைக்காத எதையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அக்கா குணத்திற்கு ஏற்றதா என்றால் அவளுக்கு ஜால்ரா போடும் ஆள்தான் தேவை. இல்லைன்னா நாம் 2 பேர் மாதிரி அடிக்கடி நம்ம 2 பேர் மாதிரி அடிமை மாதிரி போகணும். சரியாக வருமானு பார்த்துக்கங்க என்றாள். இப்படி ஜாடை மாடையாகத்தான் அவளால் சொல்ல முடியும். தேங்காய் உடைப்பது போல் உடைத்து பேச முடியுமா? அப்பா அக்கா அவளுக்கான கணவனை அவளே தான் தேர்ந்து எடுப்பா. அடுத்தவங்க தேர்ந்து எடுக்கும் உடையை கூட போடாதவள் காலம் பூரா உடன் வரப்போகும் கணவனை மட்டும் உங்களை தேர்ந்தெடுக்க விடுவாளா என்றா சொல்ல முடியும்? அப்பாவிற்கே மகளின் குணம் தெரியும். ஆனாலும் பாசம் கண்ணை மறைக்குது. என்ன பண்ணுறது என்று விட்டுவிட்டாள். தியாகுவும் அவர் தன் சொந்த ஊரில் வேலை பார்த்த போது உடன் வேலை பார்த்த நண்பன் வேலாயுதத்திற்கு ஃபோன் பண்ணி பேசினார். என்னப்பா தியாகு, ஃபோன் கூட பேசலை, என்ன ஆச்சு என்றார். ஒன்றுமில்லை, வீட்டு வேலை, பிள்ளைகள் வாங்க கொடுக்க சமைக்க அப்படின்னு நேரம் போயிடுது. பண்ணணும்னு நினப்பேன், அப்புறம் வேலையில் மறந்துடுவேன். இப்போ தான் உங்ககிட்ட பேச நேரம் காலம் கூடி வந்திருக்கு என்றார். என்னப்பா விஷயமெல்லாம் பீடிகையெல்லாம் பலமாக இருக்குது என்று வேலாயுதம் கேட்க, என் பெரிய மகளுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். மாப்பிள்ளை பார்க்கணும். நம்ம ஊர் பக்கம் நல்லா படித்து வேலை பார்க்குற பையனா பாரு. நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி பாரு, உனக்கே தெரியும் என்றார். என்னப்பா இது, உன் மாமனார் வீட்டு ஆட்கள் என்னை போட்டு தொல்லைப்படுத்துகிறாங்க. அதுவும் இந்த 1 வருடமாக மருமகன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. நானும் பலமுறை சொல்லிட்டேன், நான் ரிட்டையர் ஆகிட்டேன், அவனும் ரிட்டையர் ஆகிட்டான், இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலைன்னு. அவங்க நம்பலை. அவர் வேலை பார்க்கும்போதே எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. இப்போ உங்களை விட்டால் வேறு யாருக்கும் அவரை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறாங்க. பாவம், உன் மாமனார் மாமியாரை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது. வாழ வேண்டிய வயசில் மருமகன் கூட வாழ விடாமல் அவங்க கூடவே வச்சிருந்து ஒன்றா அலக்களிச்சாங்க. அப்படின்ற கோபம் எனக்கு இப்போவும் உண்டு. ஆனாலும் வயசானவங்க என்ன பண்ணுறது, சரிதான்னு போனால் என்னன்னும் தோணுது. அப்புறம் உன் இஷ்டம். உனக்கு நான் ஃபோன் பண்ணி பேசின பேச்சு வாக்கில் கண்டிப்பாக அவங்க கூட நீ பேசு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதனால தான் நானாக உனக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லை. இப்போ நான் பேசுகிறது அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி தான் உனக்கு இருக்கும். உண்மையும் அதுதான். 1000 தான் நான் மாப்பிள்ளை பார்த்தாலும் பொண்ணு யாருன்னு கேட்குறவங்க கிட்ட உன் மாமனார் பேரை தானே சொல்லணும். என்னதான் நீ இந்த பக்கத்து ஆள்தான் என்றாலும் உன்னையோ உன் குடும்பத்தையோ யாருக்கும் பெருசாக தெரியாது. அதனால் நீ அவங்க கூட பேசினாலே போதும், அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அதை விட முக்கியமாக பொண்ணு மாமன் வீட்டை சேர்ந்தது. அவங்க வீட்டில் மாப்பிள்ளை இருக்கும்போது நீ எப்படி வெளியே மாப்பிள்ளை பார்க்க முடியும்? வேண்டாம் வேலாயுதம், என் மகளை அங்கே கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. என் மனைவி இறந்த பிறகு 1 வருடம் என் மகள் பட்ட பாடு போதும். இனிமேலும் அந்த முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டேன் என்றார். நல்லா யோசனை பண்ணு தியாகு. உன் மாமனார் வீடு முன்பே நல்ல வசதி. இப்போ உன் மூத்த மச்சானின் மகன் தலையெடுத்து பெரிய அளவில் இருக்காங்க. இந்த மாதிரி படித்த சொந்த தொழில் செய்து கோடியாக சம்பாதிக்கிற மாப்பிள்ளை தேடினாலும் கிடைக்காது. உனக்கு பிடிக்கலைனாலும் பேசினால் அவங்களே வேற மாப்பிள்ளை பாருங்க என்றால் பார்ப்பாங்க என்றார்.
எனக்கு அவ்வளவா இஷ்டம் இல்லை வேலாயுதம் என்று தியாகு தயங்க, பிடிவாதம் பண்ணாத தியாகு, இப்போ உனக்கு தேவை உன் மாமனார் குடும்பத்தாரின் ஆதரவு வேணும். அதுவும் ரெண்டுமே பெண் பிள்ளைகள். உனக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஆதரவு வேணும் என்றார். தியாகுவிற்கும் அந்த பயம் உண்டு. எனவே ஒரு வழியாக சம்மதித்தார். அப்பாடி, இத்தனை வருடங்கள் கழித்தாவது உனக்கு ஞானோதயம் வந்ததே. குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை தியாகு என்றவர். சரி, உன் ஃபோன் நம்பரை அவங்க கிட்ட கொடுக்கிறேன், அவங்களே பேசுவாங்க என்றார். சரி, ஆனாலும் என்னால் அவங்களை மட்டும் நம்பி இருக்க முடியாது. நீயும் உனக்கு தெரிந்த இடத்தில் சொல்லிவை என்றார். சரி சரி, நானும் பார்க்கிறேன் என்றார். அதன் பிறகு 3 நாட்கள் கழித்துத்தான் தியாகுவிற்கு அவங்க வீட்டில் இருந்து ஃபோன் வந்தது. யாரென்று தெரியாததால் இயல்பாகவே எடுத்து பேசினார் தியாகு. ஹலோ மாப்பிள்ள, நான் தான் குருபரன் பேசுகிறேன் என்றார். அவ்வளவுதான். ஒரு நிமிடம் அப்படியே உறைந்துதான் போனார் தியாகு. 22 வருடங்களுக்கு பிறகு மேலாகிவிட்டது அவர்களுடன் பேசி. வேலாயுதத்திடம் பேசிய பிறகு இவர்களின் ஃபோன் வரும் என்று எதிர்பார்த்துத்தான் இருந்தார். என்றாலும் அந்த ஒரு நொடி தயக்கம் வரத்தான் செய்தது. சமாளித்து கொண்டு, சொல்லுங்க மச்சான், நல்லா இருக்கீங்களா என்றார். நல்லா இருக்கும் மாப்பிள்ள, நீங்கள் எப்படி இருக்கீங்க? மருமக எப்படி இருக்கா என்றவர் கேட்க, நல்லா இருக்கா என்றார். அத்தை மாமா, வீட்டில் குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று விசாரித்தார். பிறகு பேச்சு திசை மாறி சென்றது. மாப்பிள்ளை, மருமகளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாங்க என்றார். வர்றோம். ஆமாம், என் அம்மா அப்பா பேத்தியை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. இன்னைக்குத்தான் உங்கள் நண்பர் ஃபோன் நம்பர் கொடுத்தார். கூடிய சீக்கிரம் மருமகளை கூட்டிக்கிட்டு வாங்க என்றார். சரி என்றார் தியாகு. சாரதா பற்றி அவங்க கேட்கலை என்று தோன்றினாலும் அவங்களை பொறுத்தவரை சாரதா 3வது மனுஷி. ஆனால் அவள்தான் என் மகளை கண்ணும் கருத்துமா வளர்த்தாள். அவள் இல்லை என்றால் பவினாவை இவரால் தனியாக வளர்த்திருக்கவே முடியாது. பவினா பெரிய மனுஷி ஆன போது மாமன் வீட்டாருக்கு சொல்ல வேண்டும், அவர்களை அழைத்து சடங்கு செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். அவள் உடல்நிலை மட்டும் நன்றாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அப்போதே பவினாவின் தாய்மாமன் வீட்டாரை வரவழைத்து இருப்பாள். ஆனால் அப்போதுதான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால் நண்பர்களுக்கு மட்டும் சொல்லி எளிமையாக முடித்து கொண்டார் தியாகு. அதன் பிறகு 2 வருடத்தில் சாரதா இறந்து விட்டார். பரிவர்த்தினிக்கு எதுவுமே செய்யலை. பவினாதான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தங்கைக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்தாள், பார்த்து கொண்டாள். அதனால் தியாகுவிற்கு எந்த கஷ்டமும் இல்லை. அன்று இரவு வந்த பவினா அப்பாவின் முகம் வாட்டமாக இருப்பதை பார்த்து தங்கையிடம், என்னடி அப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கார், என்ன நடந்தது என்று விசாரிக்க, தெரியலக்கா, யார் கூடவோ ரொம்ப நேரம் போன்ல பேசினார், அப்புறம் இப்படித்தான் ஏதோ யோசனையிலேயே இருக்கார் என்றாள். என்ற பவினா, அப்பா என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க என்று தோண்டி துருவவும் அவருக்கு மகளின் நினைவே வந்தது. பரிவர்த்தினி என்றால் பெரிதாக எதையும் கண்டுக்க மாட்டாள். எதையாவது சொல்லி ஏமாத்தலாம், சமாளிக்கலாம். ஆனால் பவினா அப்படி இல்லை, வெகு புத்திசாலி. பொய் சொன்னால் கண்டுபிடித்து விடுவாள். எனவே மனதை தேற்றி கொண்டு ஒரு வழியாக மகளிடம் அமர்ந்து அமர பேசினார். முதலில் அப்பா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தரையில் அமர்ந்து கால்களை நீட்டி முதுகிற்கு ஒரு தலையணை வைத்து அவர் அமர்ந்த விதத்திலேயே பேசும் விஷயம் ரொம்ப பெருசு. அதுதான் அப்பா இவ்வளவு முன்னேற்பாடு பண்ணுறார். என்னவா இருக்கும் என்றவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் அவள் அருகே அமர்ந்த பரிவர்த்தனி, என்னக்கா அப்பா பில்டப் பண்ணுறதை பார்த்தா உனக்கு என்ன தோணுது என்று கேட்க, எனக்கு ஒன்றும் தோணலடி என்றாள். எனக்கு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்றாள் பரிவர்த்தனி கிண்டலாக. அப்படியா, என்னடி, என்ன விஷயம், எனக்கு ஒன்றும் புரியலையே என்றாள். அதுவா, வேற என்ன, உனக்கேற்ற மாப்பிள்ளையே அப்பா பார்த்துட்டார் போல என்றதும் அவ்வளவுதான். தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது அவளுக்கு. பின்னே அவள் இதை சற்றும் எதிர்பார்க்கலையே. வேற ஏதோ என்று இருந்தவளுக்கு தன்னோட திருமண விஷயம் என்றதும், என்ன இது, அப்பா இவ்வளவு ஜெட் வேகத்தில் போறாரு, சரியில்லையே என்று யோசித்தவள், சரி அப்பாவே வாயை திறந்து சொல்லட்டும், அதன் பிறகு அதை எப்படி தடுக்கிறது என்று ஐடியா பண்ணலாம் என்றவள், அப்பா சொல்லுங்க என்றாள். அதுவரை பெரிய மகளின் முகத்தை பார்த்து கொண்டு இருந்த தியாகுவிற்கு எப்படி பேச்சை தொடங்குவது என்று தயக்கம். இவரது தயக்கம் கண்டிப்பாக இது கல்யாண விஷயம்தான் என்று தோன்றியது இரு பெண்களுக்கும். ஏனென்றால் வேறு எதற்கும் அப்பா இப்படி தயங்க மாட்டார் என்றவர்
சும்மா சொல்லுங்கப்பா என்று அப்பாவை சமாதானப்படுத்த, பவினாம்மா, உன் தாய் மாமா இன்னைக்கு என் கூட பேசினாரு. அதுவரை என்னமோ ஏதோ என்று பதட்டத்தில் இருந்த பெண்களுக்கு பொங்கிய பாலில் நீர் தெளித்த மாதிரி புஷ்ஷென்று போனது. அதே சமயம் எரிச்சலாகவும் வந்தது பவினாவிற்கு. என்னப்பா சொல்கிறீங்க என்று அவள் கேட்க, உன்னோட மூத்த மாமா தாண்டா என்கிட்ட பேசினாரு. எவ்வளவு நாளும் இல்லாமல் திடீர்னு இப்போ என்ன வந்ததாம் என்று நக்கலாக பவினா கேட்க, என்னோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், ஊர் எதுவும் தெரியாதேம்மா. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க அப்படின்னு கொடுக்க சொன்னேன். இன்னைக்கு தான் கொடுத்தாங்களாம். அதுதான் உடனே பேசினாங்க என்றார். சரி, அதுக்கு ஏன் நீங்கள் இப்படி அப்செட் ஆகின மாதிரி இருக்கீங்க என்று மகள் கேட்க, தடுமாறியவர், அதெல்லாம் ஒன்றுமில்லம்மா. பல வருஷங்களுக்கு பிறகு அவருடைய குரலை கேட்டதும் பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு என்றார். ஓ, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததா தியாகு என்று பரிவர்த்தனை கிண்டலடிக்க, அடி கழுத, இந்த சின்ன குட்டி என்ன கேலி பண்ணுறா பாருமா என்று அப்பா பெரிய மகளிடம் புகார் கொடுக்க, செல்லாது செல்லாது, இந்த மாதிரி புகார் எல்லாம் நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் என்று பவினா சொல்ல அங்கே சிரிப்பு அலைதான். மகள் நல்ல மூடில் தான் இருக்கிறாள் என்று தியாகு மெதுவாக, பவினா, அவங்க உன் அம்மாவோட சொந்தம். இத்தனை நாள் நான் என்னோட சுயநலத்துக்காக அவங்க மேலே இருந்த கோபத்துக்காகவும் விலகி இருந்தேன் என்றார்.